இது அயோத்தி மனதிலே முடிச்சூடி உன்னை கண்குளிர பார்க்கலாம் என்று இருந்தேனே. என் கூட பிறந்த ரத்த மாசமே நாடாளும் நிறத்திலே காடாள விதியாச்சோ. என் தந்தை எதுக்குடா வந்ததும் வராதோ அவங்களும் இவங்களையும் இப்படி கேட்கிற? போய் துணிமணி மாத்திட்டு வா, பட்டம் கட்டிக்குவ. நீ தாயா? தாய் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன். வேதனைப்படுகிறேன். நீ தாய் இல்ல, பேய். நானா? என் தந்தை எங்கே? ராமச்சந்திர மூர்த்தி காணவே சென்று விட்டாரா? என் தாயாகிய சீதை எங்கே? என் தம்பியாகிய லட்சுமண பெருமாள் எங்கம்மா? என்ன ஒரு போலதும் நினைக்க மாட்டேங்கிறானே. காட்டுக்கு போனவங்களை ஏதான பத்தி நினைக்கிறான். அனைவரையும் காட்டுக்கு புறப்பட்டாயா? ஆமா. என் தந்தை எப்படி என்றால் எங்கே இருக்கின்றார்? அந்த செத்து போயிட்டு மூலையில தூக்கி மூஞ்சில பிரச்சனை வேண்டாம். நீ எனக்கு தாயா? நீ தாயே கிடையாது. எப்பொழுது அண்ணனாகிய ராமச்சந்திர மூர்த்தியை காட்டு விட ஒட்டினாயோ எனக்கு தாய் இல்ல. மரியாதையாக ஓடிவிடு. என் கண்ணை முன் நிக்க வேண்டாம். பரதா, உன்னுடைய நல்லதுக்கு தானே சொல்றேன். இந்த நாட்டை நீ ஆண்டு வந்தால் எனக்குத்தானே பெருமை. நம்மளுடைய சிம்மாசனத்திலே நான் புரிந்து ஆட்சி செய்ய வேண்டாம். அன்றைய இருந்து என் மனைவி இருந்தாலும் அண்ணன் இருந்தாலும் சரி, சீக்கிரமாக சென்று அண்ணனை அழைத்து வந்து இந்த சிம்மாசனத்திலே வைத்து நான் மகனம் போட வேண்டும். என் கண் நிற்க வேண்டாம். தாய் என்று வாக்கிறேன். இவ்விடத்திலே ஓய்வு சீக்கிரம். இதெல்லாம் எங்க உனக்கு? நீ எல்லாம் நல்லா குறைக்க மாட்டா. என் ரத்த பாசம். ஏய் பரதா, கடைசியா ஒரு தடவை சொல்ற வாரம் முதல்ல போறாங்க. இந்த தம்பி இருப்பதற்கு தெரியாது. என்னை மட்டும் விட்டு விட்டு யாரையும் சென்று விட்டாய். நீ எங்கிருந்தாலும் சரி, இப்பொழுதே சென்று மந்திரியார் நீ அருகிலே இருந்து பார்த்துக் கொண்டிருந்தாயா? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நம்மளுடைய சிம்மாசனத்திலே அமர்ந்து ஆட்சி புரிய வேண்டும். அண்ணன் இடத்திலே நான் இருக்க முடியாது. இப்பொழுது அரண்யமான காடகம் சென்று அண்ணன் அழைத்து வந்து சிம்மாசனத்தில் அமர வைத்து நான் மகுடம் செய்ய போகிறேன். இது அரண்யமான காடகம் தேடி புறப்படுவோம். புறப்படுங்கள். அதிகப்பட்டது ஓடி இருக்கிறது. நிறைய கடல்தான் அப்புறமாக ஆரணியமான காடகம் செய்ய வேண்டும். இங்கே படகு ஓட்டோடு இருப்பார்கள் அல்லவா? யார் என்று பார்க்கிறேன். சாமியார் மூவராம் ஆரணியமான காடகம் சென்று விட்டார்கள். இருப்பார்கள். இருந்தாலும் மக்கள் எல்லாம் நாடாள மக்கள், நாட்டில் போன மக்கள் காடுதானே ஒரு வீடு தேடி வருவார்கள். சற்று அமர்ந்திருந்து மக்களை இக்கிருந்து அக்கறை தாண்டி விட்டு நம்ம அமரலாம். யாரும் ஐயா
ஓட்டுநரே, நான் அக்கறைக்கு செல்ல வேண்டும். என்னை தாட்டி விடுகிறீர்களா சுவாமி? உங்கள் முகத்தை பார்த்தால் ஒரு நாளான மன்னனை பார்த்திருக்கிறது. இந்த ஆற்றங்கரை தேடி வந்த காரணம் என்ன? படைய பட்டாளத்தோடு வந்திருக்கின்றீர்கள். யானை படைகளும் குதிரை படைகளும் வந்திருக்கின்றீர்கள். யாரு சாமி நீங்க? என் தாயுடைய கையேசனை வார்த்தை கேட்டு அண்ணனாயே ராமச்சந்திரமூர்த்தி, என் தாயாகிய சீதா, என் தம்பியாகிய லட்சுமணன் அனைவரும் அரண்யமான கானகம் சென்றிருக்கின்றார். அதனால அந்த அரண்யமான கானகம் சென்று அண்ணனை அழைத்து வந்து இந்த குடகை ஐயாட்டு வகையை மகடாபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்காக நான் செல்ல வேண்டும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தமையா நீங்கள்? நான் தம்பியாக, நாங்கள் குடிப்படைகள், அண்ணாதி மன்னர்கள். நீங்கள் 56 நாட்டுக்கு புடவர் 70 நகரத்தை ஆண்டவர்களுடைய அசரத மகாராஜின் புதல்வர்கள். இருப்பினும் நாட்டுக்காக, சொத்துக்காக, நலனுக்காக ஆசைப்பட்டு என் சாமியாகிய ரகுராமரை ஆரணியமான காணவம் சென்று அனுப்பி வைத்து விட்டு இருக்கிறாரா, சென்று விட்டாரா, காண வந்தீர்களா? படைப்பட்டோடு அப்படியெல்லாம் தவறாக என் அண்ணனாயி ராமச்சந்திரமூர்த்தி அழைத்து வந்து மகுடாபிஷேகம் செய்யலாம் என்று தான் வந்திருக்கிறேன், தவிர வேறு எந்த எதுவும் தெரியவில்லை. சாமி, என்னை தவறாக எண்ண வேண்டாம். என்னை தயவை கூர்ந்து இந்த அக்கறைக்கு என்னை தாட்டி விடுகிற சுவாமி. சாமி, ராமச்சந்திரமூர்த்தி அழைத்து செல்வதற்கா அவரை பட்டாளத்தான வந்திருக்கிறா? உண்மையாகவா? தாட்டி விடுகிறார். அமரன் சாமி நிற்கிறது. மறுபடியும் திரும்பி வாருங்கள். அரணிமான கனகத்தில் ராமச்சந்திரமூர்த்தியை தாயாகிய சீதாய தம்பியாகிய லட்சுமணன் எப்படி இருக்கின்றார்களோ, எங்க இருக்கின்றார்களோ தெரியவில்லையே. எங்கு கண்டு நான் தெரியலடா. சென்று அண்ணனை பார்த்து